அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் 4 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். 4 கப்புக்கு நம்ம 4.5 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா கொதி வரட்டும். பாஸ்தாவை ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை தண்ணி எதுவும் இல்லாமல் உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நல்லா இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி இதை ஹை ஃப்ளேம்லேயே 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு, யாரும் போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை மட்டும் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.